எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. அதைத் தொடர்ந்து Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ், தென் நிறைய கேள்விகள் இருக்கு. மற்ற கேள்விகள் எல்லாமே நாளைய மறுதினம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து கனடா நாட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மெனுலைஃப் கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூர்ல லைஃப் இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அதாவது இதுக்கு 50-50 அப்படின்ற முறையில ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க இல்லையா? ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல்டிங் பிசினஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது கீழே தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டும் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, டெட்டு தான் ஜாஸ்தி, மற்றபடி ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர், பிசினஸ் நல்ல பிசினஸ், தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் அதுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ கம்பெனியுடைய சேர்பர்சன் கிரண் ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னா பயோகான் லிமிடெட் தான். ஒரு 90.2% அவங்கள்ட்ட இருக்கு. தென் ஒரு 5.97% வந்து சீரம் இன்ஸ்டியூட் இருக்குங்க. அது போக ட்ரூ நார்த், டாடா கேபிட்டல் எல்லாமே பயோகான் பயாலஜிக்ஸ்ல இன்வெஸ்டரா இருக்கிறாங்க, மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. இவங்க கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ அன்லாக்கிங் அது முக்கியம். அது போக ஷேர் ஸ்வாப் பண்ணலாமா, இல்ல ஐபிஓ போலாமா, இல்ல பயோகான் கூட மெர்ஜ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா டெட்டுங்க. அதாவது அவங்க பயோசிமிலர் பிசினஸ் 2022ல அக்யர் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு டெட் இன்னுமே இருக்கு. ஸோ கம்பெனி வந்து மோர்கன் ஸ்டான்லியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெட்டை குறைக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ அன்லாக் ஆகணும். ஸோ ஷேர் ஸ்வாப், தென் ஐபிஓ, தென் மெர்ஜர், இது மூணுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மோர்கன் ஸ்டான்லியை அப்ரோச் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் போற மாதிரி தெரியுதுங்க. ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்றது கம்பெனியுடைய ப்ரமோட்டரும் பணம் போடுவாங்க, தென் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸும் பணம் போடுவாங்க. ஸோ 24,930 crore ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ல எல்லா பணத்தையும் வாங்க போறது கிடையாதுங்க அவங்க. ஸோ 3 டிரான்சஸ்ல உங்களுக்கு பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ல ஒரு 900 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு, தென் ரெண்டாவது டிரான்ஸ்ல 450, தென் மூன்றாவது 450. ஸோ 1,800 rupees பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு ரைட்ஸ் இஷ்யூஸ்க்கான ப்ரைஸை செட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஷேருக்கு 3 ஷேர் நீங்க வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல அப்ளை பண்ணலாம் ரைட்ஸ் இஷ்யூக்காக. சரி, இந்த பணத்தை எடுத்து எங்க முதலீடு பண்ண போறாங்க ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ், ரோடு, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ், தென் அதானி நியூ எனர்ஜிஸ், இந்த ஃபீல்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க, அதானி குழுமம் 2027-28க்கு மேல ஏர்போர்ட்ஸ், ரோட்ஸ், மெட்டல்ஸ், நியூ எனர்ஜிஸ் இது எல்லாமே தனித்தனியா லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ முற்காலங்கள்ல லோயர் லெவல்ல நீங்க அதானி என்டர்பிரைசஸ் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ரைட்ஸ் இஷ்யூஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்லயே உங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுங்க. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஒரு இவி சப்சிடரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ரெடி பண்ற சப்சிடரி ஸ்விட்ச் மொபைலிட்டி. ப்ரொடக்ஷன் பேஸ் வந்து யூகேல இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ரெடி பண்ற ப்ரொடக்ஷன் பேஸை யூஏ கொண்டு வர மாதிரி திட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடைச்சிருக்குங்க. ஷார்பன் ஃபெசிலிட்டி, ஸ்விட்ச் மொபைலிட்டியுடைய ஷார்பன் ஃபெசிலிட்டி சில குவார்ட்டருக்கு முன்னாடி அவங்க அந்த ஃபெசிலிட்டியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷன் ஹால்ட்ல இருந்தது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து ரன் ஆகாதனால எக்ஸ்பென்சஸ் வந்து குறையும் இல்லையா. அந்த எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சதுனால அசோக் லேலண்ட் இந்த குவார்ட்டர்ல நல்ல ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ அசோக் லேலண்டோட Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் ப்ராஃபிட்ங்க 820 crores காட்டியிருக்காங்க. ஒரு 7% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி. அடுத்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஐகானிக் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்ங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வந்த மாதிரி தெரியுது. ஆர்டரோட ஒர்த் வந்து 3.19 பில்லியன் ருபீஸா இருக்குங்க. ஸோ இது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க. கம்பெனில 26% ஸ்டேக் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா வார்பக் பிங்கர்ஸ் வச்சிருக்காங்க. கம்பெனி இந்த 26% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்றதுக்காக பிஇ ஃபிர்ம்ஸ் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி செய்திகள் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த 26% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு ப்ரடென்ஷியல் பிஎல்சி, அதாவது யூகே பேஸ்டு கம்பெனி, தென் பிஎன்பி பரிபாஸ் ஜெர்மன் பேஸ்டு பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம், அவங்கெல்லாம் அந்த 26% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்படியும் வார்பக் பிங்கர்ஸ் ஒரு 8 ஆண்டுகள் அவங்களோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி 26% ஸ்டேக்கை லாபத்துக்கு தான் விற்பாங்க. அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி என்ன திட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 27 முடியறதுக்குள்ள நாங்க புதுசா ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுவோம், இதுக்காக நாங்க வந்து ஒரு 25,000 கோடி முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் இப்பயுமே நல்லா இருக்கு. அடுத்து டேட்டா சென்டர் பத்தி அப்டேட் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் கம்பெனி ஒண்ணுங்க, டேட்டா சென்டர் ஆப்ரேட்டர் ஏர் ட்ரங்க் அப்படின்றவங்க
அந்த கம்பெனியை பிளாக் ஸ்டோன் வந்து ஒரு 2 years பேக் அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ பிளாக் ஸ்டோன் பேக்டு ஏர் ட்ரங்க் டேட்டா சென்டர் ஆப்ரேட்டர் வந்து இந்தியாவில் நம்ம டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி போடலாமா அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ டேட்டா சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா உள்ள வர்றாங்க, காம்படிஷன் அதிகமாகுது. இதற்கு மத்தியில தான் டிசிஎஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. எதற்காக ஒவ்வொரு தடவையும் டேட்டா சென்டரை பற்றி பேசுகிறப்ப நம்ம டிசிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஐடி கன்சல்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு மேஜர் பிளேயராக இருந்தாங்க. பட் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா அதானி குரூப் இருக்காங்க, தென் ரிலையன்ஸ் குரூப் இருக்கிறாங்க, எல்என்டி இருக்கிறாங்க. அது போக ஸ்மால் பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க, நிறையா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க டேட்டா சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் அவங்க டாப்பில் வருவாங்களா அப்படின்றது நமக்கு சந்தேகம் தான். போட்டி இவ்வளோ இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக பிளாக் ஸ்டோனோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா பற்றி நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா அவங்களோட அசெட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $50 பில்லியன் இருக்குங்க. அடுத்து நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்மன் நாட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான டிடபிள்யூஎஸ் குரூப் கூட ஒரு கொலாபரேஷன் போடுறாங்க. ஸோ 2 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எதுக்கு கொலாபரேட் ஆகாங்க? இந்தியாவில் அவங்களோட பிஸ்னஸை பூஸ்டப் பண்ணுறது தாங்க. அது போக இந்த கொலாபரேஷனில் டிடபிள்யூஎஸ் குரூப் வந்து நிப்பான் இந்தியா ஏஐஎஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல ஒரு 40% ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அது ஷேர் பிரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கோல்ட் லோன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 10% ஏறி இருக்குங்க. கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 87% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அது போக கம்பெனி 2 முக்கியமான ப்ரொபோசலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா த்ரூ என்சிடிஸ் ஒரு 35,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. அது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது முத்தூட் மணி லிமிடெட்ல முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் இன்ஃபியூஸ் பண்றதுக்கு போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காதுங்க. நம்மள்ட்ட முற்காலங்களில் கன்சிடர் பண்ணது இருக்கும், அப்படியே இருக்கட்டும். பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. ஸோ ரேலியான ஸ்டாக் ரிஸ்க்னு சொல்லுவோம். அது போக வேல்யூவேஷனும் இப்பயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கோல்ட் ஃபினான்ஸ்க்காக நான் ஏற்கனவே சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் போன்ற நிறுவனங்கள் இருக்கிறத பத்திரமா வச்சுட்டு தான் போதும். அடுத்து ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோ ஆயிருக்குது. 93 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூபிலண்ட் ஸ்டோர்ஸ் வந்து 3480 ஸ்டோர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் உடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 20% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 8% ஏறி இருக்கு. கம்பெனி Q2ல அவங்களோட போர்ட்ஃபோலியோல 5 நியூ ஹோட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் 15 நியூ ஹோட்டல்ஸ்க்கான மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி, அது ஒரு சைடுங்க. டெட் டு equity 0.86 இருக்கும். தென் ஹீரோ மோட்டர் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல அவங்களோட இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்றது சூப்பரா இருந்திருக்குங்க. டிஸ்பேச்சஸ் பார்த்தோம்னா 77% க்ரோ ஆயிருக்குது. அதாவது மற்ற பிளேயர்ஸ், அதாவது 2 வீலர் செக்மெண்ட்லேயே மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண லெவல் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ மோட்டர் கார்ப் அவங்கள மாதிரி 3 டைம்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ்ல எங்கெங்க எல்லாம் அதிகமாக டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, தென் பங்களாதேஷ், நேபாள், கொலம்பியா போன்ற நாடுகளுக்கு டிஸ்பேச்சஸ் சூப்பராக இருந்திருக்குங்க. கம்பெனியுடைய ஸ்டாண்ட் லோன் நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்து 16% க்ரோ ஆயிருக்கு. வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11% க்ரோ ஆயிருக்குங்க. அதாவது வால்யூம் இன் த சென்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். தென் ஹீரோ மோட்டர் கார்ப்புடைய விடா ஈவி எடுத்துக்கிட்டோம்னாலும் Q2வோட முடிவில் மார்க்கெட் ஷேர் ஒரு 11.7% இருக்கு. வேல்யூவேஷன் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 21 or 22 டைம்ஸ்க்கு கம்மியா தான் இருக்கு. அடுத்து ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தினுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. 621 crores லாஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 13% விழுந்திருக்குங்க. நம்ம ஏற்கனவே இண்டிகோட ரிசல்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் அதிகம், அப்பயே அவங்களுக்கு ப்ரெஷர்ல இருந்தது Q2. ஸோ ஸ்பைஸ்ஜெட் கேட்கவே வேணாம். நம்ம அதை தான் திருப்பி சொல்லுவாங்க. ஏர்லைன்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பிஸ்னஸ். நான் எவ்வளோ நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் சரி, நிஃப்டி 50ல இருந்தாலும் சரி, நான் கன்சிடர் பண்றதில்ல ஏர்லைன்ஸ் எப்பொழுதுமே. அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் உடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 1%க்கு கம்மியாக தாங்க ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 27% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அதாவது ரீசெண்டா IPO லான்ச் அப்ப அந்த மேக்ஸிமம் பிரைஸ் பேண்ட்ல வேல்யூவேஷன் ஒரு 35 டைம்ஸ் பக்கமா இருந்தது. நம்ம பயங்கரமா அதை மேலே ஏற்றி விட்டோம். அடுத்தது வோல்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இல்லைங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து 74% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 10% இறங்கியிருக்கு. வோல்டாஸ் ஏற்கனவே காஸ்ட்லி தான்.
அடுத்து என்பிசிசி லிமிடெடுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சூப்பர் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸும் காட்டியிருக்கும். நெட் ப்ராஃபிட் 26% ஏறி இருக்கு, ரெவன்யூ 19% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து கிரானியூல்ஸ் இந்தியா லிமிடெடுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ 35% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட்டும் 34% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நல்ல நிறுவனம். அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் முத்தூட் மைக்ரோஃபினை எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணுவேங்க. முத்தூட் மைக்ரோஃபினுடைய பேரண்ட் கம்பெனி முத்தூட் ஃபின்காப்புடைய ரிசல்ட்ஸும் வந்துருக்குதுங்க. நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்கிறாங்க. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 59.56% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் ரெவன்யூ ஒரு 28% பக்கமா ஏறி இருக்குங்க. ஸோ பேரண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு பயம் கிடையாது, தைரியமா ஹோல்ட் பண்ணுவேன் நான். அடுத்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்டோட Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லாஸ் எடுத்திருக்காங்க 867 crores Q2 ஃபினான்ஷியல் 26ல. Q2 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 498 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. Q1ல இவங்களோட பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1400 கோடி பக்கமா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் சிவி. ரெவன்யூ Q2 பொறுத்த வரைக்கும் 6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 8% ஏறி இருக்கு. லாஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு யாராவது கீழே தூக்கி போட்டாங்க லோயர் லெவலுக்கு வருது அப்படின்னா நான் பொறுக்கி வச்சுக்குவேன். அடுத்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரமாதமான ரிசல்ட்ஸ் கிடையாதுங்க. ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, தென் நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 7.5% இறங்கிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் 1.55% டவுனுங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வேல்யூவேஷன் இப்பயுமே ஜாஸ்தி, 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். நான் என்ட்ரி கொடுத்தது 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லங்க. நான் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 50% பக்கமா கீழே இறங்கிருச்சு. ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போனா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தாங்க ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஒரு சில கேள்விகளை மட்டும் இன்னைக்கு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் சார் ஃபெடரல் பேங்க்ல நான் 190க்கு வந்தப்ப எல்லாம் என்ட்ரி கொடுக்கல, 190க்கு மேலதான் என்ட்ரி கொடுத்தேன், இப்பயுமே நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், 20% பக்கமா ப்ராஃபிட் இருக்கு எனக்கு. நண்பர் என்ன சொல்றாரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிரைஸ் டு புக்கை 1.5ன்னு ஃபாலோ பண்றீங்க, நல்ல நிறுவனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ல இருக்கிற போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி சந்தேகங்கள் பெரும்பாலும் வருங்க. அதாவது நம்ம 1.5 டைம்ஸ் புக்கு 200 வந்துருச்சு, ஸோ 200க்கு வந்துருச்சு அப்படின்னா விட்டுட்டோம் அப்படின்னா அது 200க்கு மேல போகாது அப்படின்லாம் கிடையாதுங்க. மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும். பட் 1.5 டைம்ஸ் புக்கை விட கொஞ்சம் தாண்டி போகுது, 1.7 டைம்ஸ் புக் இருக்கு ஃபெடரல் பேங்க் அப்படின்னா எப்ப நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல வேற எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபெடரல் பேங்கை பார்ப்பேங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்காட்டுக்கு ஸ்மால் கேப் பேங்க் எடுக்கலைங்க. கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் விட்டுட்டேன். ஃபெடரல் பேங்க் ஈக்குவலண்டா இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிறேன். இண்டஸ்இண்ட் பேங்க் பிரைஸ் டு புக் 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு க்ளோஸா தான் இருக்கு. ஸோ ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க் சீப்பா எனக்கு கிடைக்கிறப்ப ஃபெடரல் பேங்கை நான் பார்க்க மாட்டேன் 1.5 டைம்ஸ் புக்குக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா. இதே மாதிரி கேள்விகள் சிட்டி யூனியன் பேங்க்ல கேட்டிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது 1.88 டைம்ஸ் புக்குங்க. அது ஒரு 12,000 to 15,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. ஸோ எனக்கு அந்த லெவலுக்கு அதை விட சீப்பா எனக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சந்தேகங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயே கேட்டிருக்காங்க. ஸோ 1.5 டைம்ஸ் புக்குன்னா அது டிசிசிவா கிராஸ் பண்ணிருக்கும் அப்படின்றதுனால அதை நான் விட்டுட்டேன். அடுத்த ஒரு நண்பர் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க, அது பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு, ரேலி ஆகி இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அது பீக்ல இருக்கப்பையும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருந்தது. பட் நீங்க வேல்யூவேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றப்ப அது ரேலி ஆயிடுச்சு அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நண்பர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, ரேலியான ஸ்டாக்கை நீங்க ரிஸ்க்னு சொல்றீங்க, இது ரெண்டையும் சேருங்க. அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா நண்பர் சொல்றதுல வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் அது ரேலி ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கொஞ்சம் கீழே வரும், கீழே இறங்குறப்ப பாருங்க அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம முற்காலங்களில் சொல்றதுதான் வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் ரேலியான ஸ்டாக் ரிஸ்க் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ரேலி ஆயிடுச்சு, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா கீழே வர்றப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டுக்கு ராம்கோ இண்டஸ்ட்ரீஸையும் ஹீரோ மோட்டோ கார்ப்பையும் எழுதியிருக்கிறாரு நண்பர். அடுத்து ஒரு நண்பர் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஓவர் வேல்யூட் சைட் போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் கொடுத்துருவீங்களா உங்கள்கிட்ட இருந்தா அப்படின்னு எழுதியிருக்கிறாருங்க. என்கிட்ட இல்ல, அது ஒரு விஷயம். தென் ஓவர் வேல்யூட் சைட் போயிடுச்சு அப்படின்னா கொடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க, நம்மளுக்கு திருப்பி கிடைக்காதுங்க அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா. அப்போ ஓவர் வேல்யூட் சைட் போயிடுச்சுன்னா பத்திரமா வச்சுக்க வேண்டியதான், நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஸோ நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தயவு செய்து ஓவர் வேல்யூட் சைட் போயிடுச்சு அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்க வேணாம். அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, அவங்களுடைய திட்டமும் கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, டெட்டை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் சேல்ஸும் நல்ல சேல்ஸ் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல பார்க்கலாம்.
அடுத்து டொரண்ட் பவர் பத்தி எழுதியிருக்கிறாங்க. டொரண்ட் பவர் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பட் 0.5 இருக்கும். 21 டைம்ஸ் தான் earnings. சீப்பான வேல்யூவேஷன் தான் டாடா பவரை கம்பேர் பண்றப்ப. பட் டாடா பவரோட ப்ரொமோட்டர்ஸ் எப்படி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். டாடா பவருக்கு டெட் டு ஈக்விட்டி டொரண்ட் பவர் மாதிரி 2 டைம்ஸ் இருக்குங்க. ஒன்னுக்கு பக்கமா இருக்கும். 31 டைம்ஸ் earnings. அடுத்து ஆப்டஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் சேல் பண்றாங்க லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸா. FISDAs அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் 17 டைம்ஸ் earningsங்க. பிரைஸ் டு புக் 4 பக்கமா இருக்கு. பட் என்னுடைய வியூ சொல்லிடுறேங்க. ஆப்டஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பண்ற ப்ராஃபிட் மாதிரி 10 டைம்ஸ் அதிகமா LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் பண்றாங்க. புக் வேல்யூக்கு கீழே LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு. 5 or 6 டைம்ஸ் earnings தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா PNB ஹவுசிங் ஃபைனான்ஸும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா கேன்ஃபின் ஹோம்ஸ், அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் பிரைஸ் டு புக் 2க்கு பக்கமா இருக்கும். பட் 13 or 14 டைம்ஸ் earningsல தான் இருக்கும். அடுத்து தாமஸ் குக் BLS இன்டர்நேஷனல் இதை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு BLS இன்டர்நேஷனலுடைய ப்ரொமோட்டர்ஸ் பத்தி தெரியாதுங்க. பட் தாமஸ் குக் வந்து நல்ல ப்ரொமோட்டர் தான், நல்ல வேல்யூவேஷன்லயும் இருக்கு, கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கு, டெட் டு ஈக்விட்டியும் வந்து ரொம்ப அதிகம் கிடையாதுங்க, 0.2க்கு கம்மியா தான் இருக்கு. அடுத்து PFC பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. அது NBFC தானே, அதை பத்தி நீங்க நேற்று பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. PFC நான் பெரும்பாலும் வாட்ச் பண்றதே இல்லைங்க. ஆனா நண்பர்கள் நிறைய கேள்விகள் எழுதுவாங்க. நம்ம புக் வேல்யூக்கு கீழே போனா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ புக் வேல்யூக்கு கீழே வந்த மாதிரி தெரியுது. ஸோ பிரியப்படுறவங்க அதை பார்க்கலாம். PFC பிரியர்கள் நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க RECயும். பட் RECயை பொறுத்த வரைக்கும் FIS அவங்களோட ஸ்டேக்கு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலயும் பிரியப்படுறவங்க புக் வேல்யூக்கு கீழே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குங்க. FIS வித்தாங்க அப்படின்னா கீழே வரும். பட் இப்போ ரொம்ப அதிகமா இல்லை. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.13 தான் இருக்கு. ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஈல்டு வேணும் அப்படின்னா பிரைஸ் டு புக்கை பார்க்கறது ஒரு சைடுங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஈல்டு அதிகமா வேணும் அப்படின்னா என்னைக்காவது இந்த 2 ஷேரை போட்டு அடிப்பாங்க. என்னைக்கு எப்ப எல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ என்னைக்காவது அடிக்கிறப்ப தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லோயர் லெவல்ல பிடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். பெரும்பாலும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது எல்லாமே சொசைட்டில ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு, தென் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோங்க. ஸோ முதலீடுகள் நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸை பார்த்தாலும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸை பார்த்தாலும் சரி, இல்ல யாரை ஃபாலோ பண்ணாலும் சரிங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்க கண்டிப்பா அதை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்கணும் முதலீடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. எல்லாருக்கும் நன்றி.